ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாதாம் யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நான் இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் நான் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ இல்லைனா 3/4 கிலோவுக்குனா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மீடியம் சைஸ் உள்ள தக்காளி. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நமக்கு வேகணும். அதனால் அப்படியே நீங்கள் வேக விடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது நாம் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1.5 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலவை எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கறி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு இந்த கறி நல்லா வெந்து வரணும். அதனால் நான் தட்டு போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம் தான். பாதாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு, நல்லாவும் தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது நான் இது வீட்டிலே அரைச்சது, ஒன்றும் இல்லை, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். நீங்கள் கடைகளில் விற்கிற கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே அது திக்னஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த பாதாமை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியில் பாதாமை சேர்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கிரேவியை ஊற்றி சாப்பிடும்போது அங்கங்கே சின்ன சின்ன பாதாம் துண்டுகள் வந்து வாயில் கடிப்படும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, அதுக்கப்புறம் நாம் வந்து வெஜிடபிள் புலாவ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாதாமோட ஃப்ளேவர் அப்படியே வந்து இந்த கிரேவியில் இறங்கியிருக்கும். அதனால் சாப்பிடும்போதே திகட்டாது, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நான் தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லாவே கொதித்து திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைகளை மேலே தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்பவே டேஸ்டான ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாதாம் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.